ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடக்குதுன்னா மீனா பார்வதி சொன்ன எல்லா விஷயத்தையும் முத்துட்ட சொல்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு பயங்கரமா சந்தேகம் வருது. இங்க பாரு மீனா, நீ நினைக்கிற அளவுக்கு பார்லரம்மா நல்லவெல்லாம் கிடையாது. இதுல வேற ஏதோ உள்குத்து இருக்கு. அது இல்லாம பார்லரம்மா உனக்கா இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வேற என்னமோ நடந்திருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. மீனா ஸ்ருதிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும் போது ஸ்ருதியும் முத்து மாதிரி சந்தேகம் தான் படுறாங்க. மீனா இதுல ஏதோ மர்மம் இருக்கு, ரோஹிணி உங்களுக்கு உதவி செய்யற கேரக்டர்லாம் இல்லைன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா ஒருத்தர் மனோஜோட கடைக்கு விஜயாவோட படத்தை கந்திஷ்டி படம் சொல்லிட்டு விற்கிறாரு. அது விஜயான்னு தெரிஞ்சோன்னா மனோஜுக்கு ஷாக்காகவும் கோவப்படுவாரு. யோதி எங்க அம்மாயா, எங்க அம்மாவோட போட்டோவை இப்படி வித்துட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் மாற்றாரு. மொத்த படத்தையுமே அவரே வாங்கிப்பாரு. இதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி இந்த விஷயத்த போய் வீட்டுல சொல்லுவாங்க. ஸ்ருதிக்கு விஜயா கடையில ஒரு பெரிய சண்டை வரும்னு எதிர்பார்த்தா அப்படியே வேற மாதிரி நடக்குதுங்க. ஆமாங்க, மனோஜ் கடையில வேலை பார்க்குற ஸ்டாஃப் ஒருத்தர் விஜயாவோட அந்த போட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிப்பாரு. அதை பார்த்த மனோஜுக்கு டென்ஷன் ஆகுது. யோ என்னையா பண்றேன்னு கேட்பாரு. அந்த ஸ்டாஃப் அந்த வியாபாரி சொன்னால சார் இந்த படத்தை வச்சு பூஜை பண்ணா கடைக்கு நல்லதுன்னு அதான் பண்ணிட்டு இருக்கேன்றாரு. அந்த டைம் பார்த்து மனோஜுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. அதனால மனோஜ் இந்த விஷயத்த உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடாரு. அவரும் சேர்ந்துட்டு விஜயாவோட போட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் விஜயா என்னைக்காவது நாள் கடைக்கு எதார்த்தமா வரப்போறாங்க. அவங்க போட்டோக்கு மாலையெல்லாம் போட்டுக்கிறத பார்த்தா விஜயாவுக்கு ஷாக் ஆகும். என்னடா இதெல்லாம், நான் உயிரோட இருக்கும்போது என் படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், என்னடா நடக்குதுங்கன்னு கேள்வி கேட்பாங்க. மனோஜ் நடந்த கதையெல்லாம் சொல்ல போறாரு. அதை கேட்ட விஜயாக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். டே எவ்வளவு திமிரு இருந்தா கந்திஷ்டி போறதுக்கு என் படத்தை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு மனோஜ் அடிச்சு வெளுக்க போறாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம், ஜீவா திரும்ப இந்தியா வரப்போறாங்க. ஆமாங்க, ஜீவா திரும்ப வராங்கன்னா என்ன அர்த்தம், மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு தெரியாம 30 லட்சத்தை அமுக்குனாங்கல்ல, அந்த உண்மை வெளியே வரப்போகுது. அதனால மனோஜுக்கு எவ்வளவு பாதிப்பு வருதோ அதை விட அதிகமா ரோஹிணிக்கு தான் பாதிப்பு வரும். ஆமாங்க, விஜயாலாம் செம டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன்னா ரோஹிணியோட அப்பா லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் ரோஹிணிக்கு இந்த மரியாதைலாம். அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுன்னா விஜயா சாமி ஆடிடுவாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.